ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அது வேறு எதுவும் இல்லை, சோயா சங்க்ஸ் வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கடையில் தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி சோயா வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு 8 ஹவர்ஸ்க்கு பக்கம் ஊற வச்சு எடுத்துட்டு அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு 8 ஹவர்ஸ்க்கு ஊறினா தான் அதை அரைக்க முடியும் ஃபைனாக. நான் வந்து இதில் வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன் சோயா. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சோயா சங்க்ஸ் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்பவும் தண்ணி வேண்டாம், இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும் நமக்கு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம காய போட்டுடலாம். இந்த மாதிரி க்ளீன் கிளாத்து இல்லைன்னா ட்ரை ஷீட் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து வச்சுக்கோங்க. நீ சோயா சங்க்ஸ் வந்து கடையில் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக. இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு நமக்கு ட்ரை ஆகணும். நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுடுங்க 2 டேஸ்க்கு. பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் டே காஞ்சிருக்கு. எப்படின்னு வெயில வச்சு எடுத்தது. இது செகண்ட் டே. பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கலரும் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு, தெரியுது. இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க, ரொம்ப தேவையில்லை. ஃப்ரை பண்ணல அப்படின்னா நமக்கு பச்சையாகவே இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சோயா சங்க்ஸ் வந்து யூடியூப்ல போடுறது. ஸோ அதனால எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது இதை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்பப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் சோயா சங்க்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக. இதை வந்து நம்ம சோயா எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ கடையில் வாங்கி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஒரு ஹாட் வாட்டரில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் ஊற வச்சா போதும். நல்லா ஊறிடும் பாருங்கள். இதை எடுத்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஹாட் வாட்டரில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.